வணக்கம். This channel we start only for educational purpose. சரி, ஓகே. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்கெட்டு பாசிட்டிவ்ல தாங்க ஓப்பன் ஆச்சு. காலையில இருந்து அப்படியே மேலே பாசிட்டிவ் தான். இன்னைக்கு யூஎஸ் ஃபெட் கட் அப்படிங்கிற ஒரு நியூஸுக்காக குளோபல் வைஸ் பாசிட்டிவ் அப்படிங்கனால நம்ம மார்க்கெட்டு இன்னைக்கு பாசிட்டிவ் தான் ட்ரேட் ஆயிருக்கான். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வீக்லி எக்ஸ்பைரி. ஸோ ஆப்ஷன் ட்ரேடரும் இன்னைக்கு ட்ரேட் பண்ணியிருப்பாங்க. ஏதோ ஒரு சிலருக்கு பாசிட்டிவாக பண்ணியிருந்தாங்கன்னா இன்றைக்கி அவங்களுக்கு ஏதோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். சரி, ஓகே, வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி நிஃப்டி என்ன ஆச்சு அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா 25,073. நம்ம நேற்று கூட பேசியிருந்தோம். என்ன சொல்லியிருந்தோம்னாக்கா அந்த 25,053 அப்படிங்கிறத வந்து ஒரு நிஃப்டிக்கு ஒரு சப்போர்ட் லெவல். அது உடைக்காத பட்சத்துக்கு நிஃப்டி வந்து அது உடைச்சாதான் கீழே போகும் அப்படின்னா, ஏன்னா இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி தான் நடந்தது. ஸோ அதனால வந்து அது ஒரு சப்போர்ட் லெவல் தான் நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாதிரி அதை சப்போர்ட் வச்சு 23,073 ஓப்பன் லோ 25,70 வச்சுட்டு இன்னைக்கு ஹை பார்த்தீங்கன்னா 25,261. ஸோ 169 பாயிண்ட் ப்ளஸில் ட்ரேட் ஆயிருக்கான் நிஃப்டி. ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஃபியூச்சரில் எடுத்திங்கன்னா அது வந்து உங்களுக்கு ப்ரீமியத்தில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். பேங்க் நிஃப்டி எடுத்தீங்கன்னா இன்னைக்கு ஓப்பன் 54,778, லோ 54,777, ஹை பார்த்தீங்கன்னா 55,185. பேங்க் நிஃப்டி இன்னைக்கு 250 பாயிண்ட் ப்ளஸில் தான் க்ளோஸ் ஆகிருக்கான். சென்செக்ஸ் ஓப்பனிங் 81,852, ஹை 82,443, லோ 81,771. ஸோ க்ளோசிங் 838. சென்செக்ஸ் 595 பாயிண்ட் ப்ளஸில் தான் இன்னைக்கு க்ளோஸ் பண்ணியிருக்கான். ஹெச்டிஎஃப்சி பேங்க் பார்த்தீங்கன்னா 2 நாளாக நியூட்ரலாகவே இருக்கான். மற்ற சின்ன சின்ன என்ன என்பிஎஃப்சி கூட வந்து அதாவது நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் அது கூட இன்னைக்கு சிலது ஏறி இருக்கான். பஜாஜ் ஃபினான்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நேற்று ஏறினான். இன்னைக்கு எல்டிஎஃப் அந்த மாதிரி சின்ன சின்ன ஐசிஐசிஎல்லாம் ஏறி இருக்கான். பட் ஹெச்டிஎஃப்சி என்னன்னா அப்படியே நிற்கிறான், என்னாச்சுன்னே தெரியல. சரி, பார்க்கலாம். ஸோ இன்ஃபோசிஸ் இன்னைக்கு நேற்றெல்லாம் நெகட்டிவ் ஒன்றா, இன்னைக்கு பாசிட்டிவ். இன்னைக்கு இன்ஃபோசிஸ் 3 பாயிண்ட் ப்ளஸ்ஸுங்க, 1511 அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிருக்கான். ரிலையன்ஸு 1435. நேற்று மதியத்துக்கு மேலேயே ரிலையன்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே லைட்டாக 3 ரூபா 4 ரூபா ஏற ஆரம்பித்தான். இன்னைக்கு 6 ரூபா ஏறி இருக்கான். ஐசிஐசிஐ பேங்க் இன்னைக்கு 2 ரூபா 20 பைசா ப்ளஸ் 1421.60. எல்என்டி தாங்க இன்னைக்கு டாப் கெய்னர், 81 ரூபா ப்ளஸ் ஆயிருக்கா, 3667. அவனுக்கு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு மெட்ரோ ட்ரெயின் ஆர்டர் கிடைச்சிருக்கு. ஸோ அந்த நியூஸு நல்லா பார்க்கல. ஸோ கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்கிறேன் உங்களுக்கு. கொட்டாக் பேங்க் இன்னைக்கு டாப் கெய்னருங்க. டாப் கெய்னர் எப்படின்னா இன்னைக்கு கொட்டாக் பேங்க் அவன் தான் இன்னைக்கு 50 ரூபா ப்ளஸ் 2.58% ப்ளஸ் 2021.70. ஸோ நேற்றே பார்த்தீங்கன்னா அவன் சார்ட்டில் வந்து ரிவர்ஸ் ஆகிட்டான். ஸோ கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா 4 நாளாக இறங்கிட்டு இருந்தான். நேற்று அவனுடைய ட்ரெண்ட் வந்து அப் ட்ரெண்டாக மாறிடுச்சு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவன் 50 பாயிண்ட் ப்ளஸ் ட்ரேட் ஆகிருக்கான். நம்ம அந்த பிஓஎஸ் அதில் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு எல்என்டி எடுத்தீங்கன்னாக்கா அதுவும் இன்னைக்கு டாப் கெய்னரில் வந்திருக்கா. எம்என்டம் இன்னைக்கு டாப் கெய்னருங்க, 77 ரூபா 70 பைசா இன்னைக்கு எம்என்டம் ப்ளஸ். நேற்று பார்த்தீங்கன்னா 50 ரூபா நியரஸ்ட் எம்என்டம் மைனஸில் இருந்தான். இன்னைக்கு அதே அப்படியே ஆப்போசிட்டில் இன்னைக்கு ப்ளஸ் 2%. மாருதி சுசுகி இன்னைக்கு 308 ரூபா ப்ளஸ். ஸோ அந்த ஜிஎஸ்டி அனௌன்சிங்லேருந்தே பார்த்தீங்கன்னா மாருதி ஒன் சைடே ஏறிட்டவே இருக்கான். பாரதி ஏர்டெல் இன்னைக்கு 35 ரூபா ப்ளஸ். நேற்று பார்த்தீங்கன்னா டாடா கம்யூனிகேஷன் ப்ளஸில் இருந்தான். இன்னைக்கு பாரதி ஏர்டெல் ப்ளஸில் இருக்கான். ஸோ டாப் லாஸர் அப்படின்னு எடுத்தீங்கன்னா இன்னைக்கு டாடா கன்சியூமர் ப்ராடக்ட், ஸோ 10 ரூபா மைனஸ். ஸ்ரீராம் ஃபினான்ஸ் இன்னைக்கு 5 ரூபா மைனஸ். ஏசியன் பெயிண்ட் 21 ரூபா மைனஸ். ஏசியன் பெயிண்ட் எடுத்துக்கிட்டாக்கா உங்களுக்கு கண்டினியூவாக 2 நாளாக மைனஸ் ஆகிட்டு இருக்கான். நேற்று கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏசியன் பெயிண்ட் டாப் லாஸில் தான் வந்தான். இன்னைக்கு அவன் மைனஸ் ஆகிருக்கான். நெஸ்ட்லி இன்னைக்கு 8 ரூபா மைனஸ். பஜாஜ் ஃபினான்ஸ் இன்னைக்கு 6 ரூபா மைனஸ். சரி, ஓகே. நிஃப்டி பேங்க் நிஃப்டி எடுத்தீங்கன்னாக்கா லாஸ்ட் இந்த 10 டேஸில் பார்த்தீங்கன்னா நியரஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 3% அப் ஆகிருக்கான். லோவிலிருந்து 3% பேங்க் நிஃப்டி அப் ஆகிருக்கான். ஸோ ஆல் ஓவர் டவுன் ட்ரெண்ட் அப் ட்ரெண்ட் அப்படின்னு என்ன ஸ்டாக்னு பார்த்தீங்கன்னா சோழமண்டலம் ஃபினான்ஸ் இன்னைக்கு 4.30% ப்ளஸ்ஸுங்க. ஹிண்டு காப்பர் 3%க்கு மேலே ப்ளஸ். எம்என்டம் ஃபினான்ஸ்
அதுவும் 3% ப்ளஸ். டாடா கம்யூனிகேஷன் 2.5% ப்ளஸ். அப்புறம் பெர்சிஸ்டன்ஸ், எல்என்டி, பேஜ் இண்டஸ்ட்ரீஸ், எம்என்எம், பாரதி ஏர்டெல் இதெல்லாம் இன்னைக்கு பாலிகேப், மதர்சன், ஓஎஃப்எஸ்எஸ், ஈச்சர் மோட்டார் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நியரஸ்ட் 2% ப்ளஸில் ட்ரேட் ஆகிருக்கான். ஸோ ஆல் ஓவர் டவுன் ட்ரெண்ட் நிறுத்தினா கோத்ரேஜ் கன்சூமர் ப்ராடக்ட் 2% மைனஸ், சிஞ்சின் 2%, இண்டு ஹோட்டல், ஆர்பிஎல் பேங்க், எம்சிஎக்ஸ் காலையில் பார்த்தீங்கன்னா ப்ளஸில் ட்ரேட் ஆகலாம் லைட்டாக நியூட், அதாவது ஒரு 10 பாயிண்ட் 20 பாயிண்ட் அந்த ரேஞ்சில். ஸோ அப்படியே கொஞ்சமாக கீழே வந்து இன்னைக்கு மைனஸில் ட்ரேட் ஆகிருக்கான். கிளென்மார்க்கு, டாடா கன்சூமர் ப்ராடக்ட், ஸ்ரீராம் ஃபினான்ஸ், அரந்தோ ஃபார்மா, நெஸ்ட்லி, பஜாஜ் ஃபினான்ஸ், மேரிகோ, இண்டஸ் டவர், எஸ்பிஐ கார்டு பார்த்தீங்கன்னா நேற்று க்ளோசிங்கில் டக்குன்னு மேலே வந்தான். அதாவது ஒரு 1.5க்கு மேலே அந்த ரேஞ்சுக்கு வந்து சம்மந்தமே இல்லாமல் ஒரு 3% நியரஸ்ட் வந்தான். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவனை வந்து மைனஸில் ட்ரேட் பண்ணியிருக்கு. ஸோ பிஓஎஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி அதில் ட்ரேடான ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எய்ச்சர் மோட்டார், முத்தூட் ஃபினான்ஸ், எல்டிஎஃப் நேற்றுலேருந்தே லைட்டாக ஏறிட்டு இருக்கான். நேற்று நமக்கு அந்த லிஸ்ட்டில் வந்தான்னு நினைக்கிறேன். மணப்புரம், ஆக்சிஸ் பேங்க், கிராசிம், டிஎல்எஃப், ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல், அஸ்ட்ரால், ஹேவல்ஸ், கிரானுவல்ஸ், பிஇஎல், பிஹெச்இஎல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஓஎஸ் கட்டாயி ட்ரேடான ஸ்டாக்ஸ். அதே மாதிரி பிஓஎஸ் கட்டாயி லோ கட்டாயி ட்ரேடான ஸ்டாக் எடுத்துட்டாக்க நெஸ்ட்லி, பஜாஜ் ஃபினான்ஸ், ஹிண்டு ஹோட்டல் இதெல்லாம் வந்து லோ கட்டாயி ட்ரேடான ஸ்டாக்ஸ். சரி, ஓகே. இன்னைக்கு அதிகமாக ஏறின ஸ்டாக்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா பேஜ் இண்டஸ்ட்ரீஸ் தாங்க. அவன் தாங்க இன்னைக்கு 995 ரூபா ஏறி இருக்கான். ஸோ இந்த ட்ரம்ப்னுடைய டேரிஃப் வந்ததுக்கு அப்புறம் 50,000 நியரஸ்ட் 49,000 அந்த ரேஞ்ச் இருந்தவும் பேஜ் இண்டஸ்ட்ரீஸ். அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா 43,000 அந்த ரேஞ்சில் போயிட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக டெய்லி 500, 1000 ஏறி இருக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 995. ஸோ நியரஸ்ட் 1000 பாயிண்ட் ஏறி இருக்கான். போல்ஸ் 475 ரூபா ஏறி இருக்கான். ஸ்ரீ சிமெண்ட் இன்னைக்கு 300 ரூபா ஏறி இருக்கான். ஓஎஃப்எஸ்எஸ் 172 ரூபா, பாலிகேப் 145 ரூபா, அல்ட்ராடெக் சிமெண்ட் 143 ரூபா, பெர்சிஸ்டன்ஸ் 127 ரூபா, ஈச்சர் மோட்டார், டிக்சன் இதெல்லாம் 125 ரூபா இருக்கான். எல்டி, சோழமண்டலம் ஃபினான்ஸ், குமென்ஸ் இந்தியா 60 ரூபாய்க்கு, இந்த ரெண்டும் பார்த்தீங்கன்னா 60 ரூபா நியரஸ்ட் ஏறி இருக்கான். ஸோ இன்னைக்கு அதிகமாக இறங்கின ஸ்டாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா எம்சிஎக்ஸ் 111 ரூபா இறங்கியிருக்கான். கோத்ரேஜ் கன்சியூமர் 28 ரூபா இறங்கியிருக்கான். கிளென்மார்க்கு 22 ரூபா இறங்கியிருக்கான். ஏசியன் பெயிண்ட் 21 ரூபா, சிஞ்சின் 13 ரூபா, இண்டு ஹோட்டல் 12 ரூபா, பிஐஐ இண்டஸ்ட்ரீஸ் 11 ரூபா இறங்கியிருக்கான். டாடா கன்சியூம், ஏரோ ஃபார்மா, பிரிட்டானியா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நெஸ்ட்லி இதெல்லாம் 10 ரூபா நியரஸ்ட் இறங்கியிருக்கான். ஸ்ரீராம், சிடிஎஸ்எல் 4 ரூபா இறங்கியிருக்கான். ஆர்பிஎல், மேரிகோ, எஸ்பிஐ கார்டு, எஸ்பிஐ லைஃப் இதெல்லாம் 3 ரூபா அந்த ரேஞ்சில் இறங்கியிருக்கான். ஸோ இன்னைக்கு செக்டார் வைஸ் பார்த்தீங்கன்னா கார்மெண்ட் செக்டார் தான் இன்னைக்கு 2.24% ப்ளஸ். எனர்ஜி பார்த்தீங்கன்னா 1.33%, ரியாலிட்டி அண்ட் மெட்டல் 1.27, கேபிட்டல் கூட்ஸ் 1.25, ஐடி செக்டர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 1.16% ப்ளஸ், ஆட்டோ 1%, ஏரோநாட்டிக்கல் 1%, டெலிகாம், சிமெண்ட், பவர் கிரேட், பவர் ஸ்டாக், மெட்டல் இந்த ஸ்டாக் எல்லாம் பார்த்தீங்கன்னா நியரஸ்ட் 1% ப்ளஸ். எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட், மீடியா, ட்ராவல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 0.75 நியரஸ்ட் அந்த ரேஞ்சில். ஃபினான்சியல் சர்வீஸ், ஆயில் அண்ட் கேஸ், கெமிக்கல், பேங்க், ஃபார்மா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 0.47 அந்த ரேஞ்சில் தான் ட்ரேட் ஆகிருக்கான். ரெஸ்டாரண்ட் பார்த்தீங்கன்னா மைனஸ், எஃப்எம்சிஜி இன்னைக்கு மைனஸ், கன்சியூமர் டூரபிள் குட்ஸ் இந்த செக்டாரெல்லாம் இன்னைக்கு மைனஸில் ட்ரேட் ஆகிருக்கான். சரி, ஓகே. இன்னைக்கு நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாடா சேர்மேன் சந்திரா என்ன சொல்லியிருக்காருனாக்கா, பாதுகாப்பு துறையில் எங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கிறதோ அங்கெல்லாம் டாடா ஒத்துழைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த ஐடிசி ஃபுட்ஸ் இருக்கு இல்லைங்களா, அது பார்த்தீங்கன்னா இந்த பாலாஜி வேப் ஃபேவரேஜ் அந்த ஸ்டாக்கை வந்து அவங்க வாங்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க.
HSBC expected those 5 cement stock to rise up to 24%. among இந்திய சிமெண்ட் துறையில் சமீபத்திய முக்கிய ஒப்பந்தங்கள் ஒருங்கிணைப்பின் வேகத்தை துரிதப்படுத்தியுள்ளன மற்றும் விலைகளை அதிகரிக்கக்கூடும் என்று HSBC ஆய்வாளர்கள் தெரிவித்தனர் அப்படின்னு சொல்லி மணி கண்ட்ரோல்ல சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே. இன்னைக்கு MCX பார்க்கலாம். USD INR எடுத்தீங்கன்னா 88 ரூபா 4 பைசா. கோல்டு டாலர் 3697, சில்வர் 42 ரூபா 83 பைசா, பிரெண்ட் குரூட் ஆயில் 63 ரூபா 30 பைசா. ஸோ கோல்டு ரேட் வைஸ் பார்த்தீங்கன்னா 1,10,412, சில்வர் 1,30,108, குரூட் ஆயில் 5,645, நேச்சுரல் கேஸ் 270, காப்பர் 918, ஜிங்க் 283.50, லெட் 183 ரூபா 65 பைசா. ஸோ தேங்க்யூ டு வாட்ச் ஆல். தேங்க்யூ.